கிட்னியில் வரக்கூடிய பிரச்சனைகளில் முக்கியமாக வந்துட்டு சிறுநீரக செயலிழப்பு. இது வந்து கிரானிக்காவும் இருக்கும், அக்யூட்டாவும் இருக்கும். ஸோ அக்யூட்டாக யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடனாக ஹெவி மெடிசன்ஸ், அதாவது டோசேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறது மூலமாகவோ அல்லது ஏதாவது ஒரு டாக்ஸின் சப்ஸ்டன்ஸ் நமக்கு அஃபெக்ட் ஆகிறது மூலமாகவும் சடனாக வந்து ஒரு சிறுநீரகத்தில் ஒரு சின்ன பிரச்சனைகள் உண்டாகிறது தான் வந்துட்டு அக்யூட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. கிரானிக் அப்படிங்கிறது ரொம்ப வருடமாகவே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீரக செல்கள் வந்து டேமேஜ் ஆகி செயலிழக்கிறது. இது பொதுவாக யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் ரொம்ப நாள் வந்து சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கும், பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான நாள்பட்ட சிறுநீரக செயலிழப்பு வந்து நடக்கும். இது கிரானிக் நெஃப்ரைட்டிஸில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நெஃப்ரான்ஸ்லாம் டேமேஜ் ஆகி அதனால் வரக்கூடியதுனால அவங்களுக்கு வந்து ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து கம்மியாயிரும். கிட்னியோட வேலையே வந்துட்டு பிளட்டை வந்து ஃபில்டர் பண்ணி பிளட்டில் இருக்கக்கூடிய சால்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு யூரினில் வெளியேற்றணும். அதுதான் கிட்னியோட முக்கியமான வேலை. அது மட்டும் இல்லாமல் கால் பாதம் வீக்கம் வர்றது. ஸோ வாட்டர் ரிட்டென்ஷன் ஆகும். யூரின் சரியாக வந்து அவுட்புட் சரியாக போகாது. இன்னும் சில பேருக்கு யூரின் போகும்போது அது கூட பிளட்டும் சேர்ந்து போகும். நம்ம லங்ஸ்லேயும் வந்துட்டு ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃப்ளூயிட்ஸ்லாம் ரிட்டர்ன் ஆகும்போது அடிக்கடி சளி, இருமல், அப்புறம் இம்யூனிட்டி கம்மியாகிறதுனால வரக்கூடிய லங் இன்ஃபெக்ஷன்ஸ் போன்ற பிரச்சனைகள்லாம் உண்டாகும். ஆல்ரெடி கிட்னியில் இருக்கக்கூடிய என்சைம் தான் பிளட் உற்பத்திக்கு தேவை. ஸோ அந்த என்சைமும் வந்து நம்மளுக்கு குறையிறதுனால ஹீமோகுளோபினும் ரொம்ப குறைவாக வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து ப்ராப்பரான டயட் கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய சால்ட்டு இன்டேக் ஆகட்டும், அதையும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இந்துப்பு பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள் ஆகட்டும், கீரைகள் ஆகட்டும், இதில் வந்துட்டு அதிகமாக சால்ட்டு இல்லை கால்சியம் லெவலில் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் வந்துட்டு குறைச்சி அவங்க எடுத்துக்கணும்.